தில்லை வளர்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, இந்த பாடல் பாடினவையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேக்கிழார் குறித்து தான். இன்று சேக்கிழார் மற்றும் நமிநந்தியடிகளுடைய குருபூசை நாள். சேக்கிழார் அதிகமாக அங்கே திருநாகேஸ்வரத்தில் தான் இருந்தாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அந்த கோவில் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் அவருடைய பிறந்த ஊரான சென்னை அருகில் இருக்கும் அந்த குன்றத்தூரிலும் இதே மாதிரியே ஒரு கோவில் அமைச்சார் அவர். அதனால் ஒவ்வொரு வருடமும் இங்கே சேக்கிழாருடைய குருபூஜை மிக சிறப்பாக செய்துட்டு வராங்க. அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில் திருநாகேஸ்வரத்தில் 56வது வருடமாக தொடர்ந்து மிக அற்புதமாக சேக்கிழார் வைகாசி பூச பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இது கடந்த 5-6 ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி அன்று தான் அதாவது நாளை அதை தான் குருபூசை, அடியாருடைய குருபூசை. இதில் முதல் நாள் பார்த்திங்கன்னா தருமபுரம் ஆதீன விழா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவாக அவங்க செயல்பட்டு வராங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் தர்மபுரம் ஆதீன விழாவில் ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளோட அருளாசியோட அங்கே உள்ள குடவாசல் வி ராமமூர்த்தி ஐயா அவருடைய சிறப்பு உரை. ஐயா தர்மயாதீனத்தோட புலவர். 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி திருவாவூடுதுறை ஆதீன விழா அவங்களோடது. அன்று ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளோட அருளாசியோட ஐயா 24வது குருமகா சன்னிதானம். அதில் இருக்க ஸ்ரீ மாதவ சிவஞான திரு சு குஞ்சிதபாத்தம் ஐயா அவர்கள். ஐயா சுவாமிகள் அடிப்பொடி திருவாவூடுதுறை ஆதீன புலவர் அவருடைய அருமையான ஒரு உரை. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தோட விழா. குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனகர்த்தர் திரு பொன்னம்பல அடிகளாரோட அருளாசியோட அன்று நடைபெற்ற நிகழ்வு முனைவர் பேராசிரியர் கருணாசேகர் ஐயா முனைவர் தமிழ்துறை தலைவர் தர்மயாதீன கலைக்கல்லூரி தருமபுரத்தில் இருக்கவங்களோட சொற்பொழிவும், பேராசிரியர் கோபா நல்லசிவம் அவர்கள் தமிழ்துறை பேராசிரியர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவருடைய பொழிவும் நடைபெற்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று த டே ஆர்கனைசேஷன் திருநாகேஸ்வரம் அவங்களோடது நிகழ்வு. அதாவது சுழலும் சொல்லரங்கம் மாதிரி நகைச்சுவை அரசு, முத்தமிழ் அரசு, செந்தமிழ் செல்வர், கவிஞர் நாகதுரையரசு அவர்களோட முனைவர் மு பழனியப்பன் விரிவுரையாளர் அரசு கலைக்கல்லூரி திருவாடனை, அப்புறம் முனைவர் கோடையிடி கோபால் ஐயா அரசு கலைக்கல்லூரி கும்பகோணம் இவங்களுடைய மிக அற்புதமான பொழிவும். அடுத்து 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருக்கோயில் வழிபாட்டு மன்றங்கள் மற்றும் அந்த பணியாளர்களோட விழா. இதில் சொல்லரங்கம் ஆற்ற வருபவர் வெற்றி திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். இவர் முனைவர் பட்டம் சேக்கிழாரோட இதில் ஐயா முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இதில் அருள்நிதி உ பாலசுப்ரமணியம், புலவர் கி கபிலர், புலவர் பழனி சாமிநாதன், அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த ரத்தினம் கி முருகையன், சைவ சித்தாந்த ரத்தினம் கை பன்னீர்செல்வம், கவிமாமணி உ மதிவாணன் இவங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பங்கேற்று அவங்களோட சிறு சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். அடுத்தது திங்கட்கிழமை 10ஆம் தேதி இன்று தான் சேக்கிழாருடைய குருபூஜை தினம். இன்று திருப்பனந்தாள் காசி திருமடத்து விழா. கைலை மாமுனிவர் ஸ்ரீ காசிவாசி எஜமான் சுவாமிகளோட அருளாசியோட
ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் சுவாமிகள் அவங்க வந்து ஆசிரியர் இளவரசு ஸ்ரீ காசி திருமடம். அதில் வந்து சொற்பொழிவு ஆற்ற வரவங்க சைவ தமிழ்மணி புலவர் பனசை மு சுவாமிநாதன் அவர்கள், முனைவர் வி முருகன், முனைவர் சிவ நடராஜன், முனைவர் அமிர்த செந்தில்குமார், முனைவர் மு நவமணி. இந்த நிகழ்வு வந்து மிக அற்புதமாக நடைபெற உதவிய அந்த துணை ஆணையர், செயல் அலுவலர், உதவி ஆணையர் வந்து தா உமாதேவி அவங்க, அறங்காவலர்கள் கோ கண்ணையன், இரா பானுமதி, ஆ சின்னையன், சு ஜெயராமன், அப்புறம் காவலர் குழுவோட தலைவர் சி சிவகுருநாதன் மற்றும் அந்த கோவிலில் உள்ள அனைத்து அடியார்கள், திருக்கோயில் பணியாளர்கள், சிவாச்சாரியார்கள் இவங்களோட ஒத்துழைப்போட மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு வந்து 6 நாட்கள் மிக அற்புதமாக 56வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வோட சிறு சிறு நிழல் பதிவுகள், ஒவ்வொரு நாளும் நடந்த நிழல் பதிவு, சேக்கிழார் பெருமானுக்கு வந்து தீபாராதனை, அவங்க அந்த திருவீதி விழா, சேக்கிழார் குறித்து நடந்த சிறு சொற்பொழிவு, இதிலெல்லாம் வந்து நம்ம சிறு சிறு நிகழ்வும், அப்புறம் அந்த கோவில் ஓதுவாமூர்த்திகள் ரொம்ப அற்புதமாக செந்தில் ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவர், ஐயாவோட குரலில் பாட்டும், அப்புறம் அங்கே வந்த அடியார்கள் பாடுற பாட்டும் வந்து நம்ம இதில் கேட்கலாம். அனைவரும் இந்த நல்ல நாளில் இந்த அனைத்து பதிவையும் பார்த்தும் கேட்டும் சேக்கிழாரின் அருளும், நமினந்தி அடிகளுடைய அருளும், நாகேஸ்வர பெருமானுடைய அருளும் பெறலாம். என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். அன்னை கிரிகுஜாம்பாளின் அருளும் பெறலாம். அடியலால் எம்பிரான் சம்பந்தன் அடியாக்கும் அடியே ஏயோன் கைக்காமன் அடியாக்கும் அடியே நம்பிரான் திருமூலன் அடியாக்கும் அடியே நாட்டமிகு தந்தைக்கும் மூர்த்தக்கும் அடியே அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியே ஆரூரில் அம்மானுக்காகே வனமுலையாளுமை வங்கன் கழல் மரவனடம் செய் வரதர் ஒற்றால் தோழ எடுக்குமாக்கதை இந்தமிழ் செய்யுலா நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை ஆசவினில் மூடி கடற்களீற்றை கருத்துள்ளி
ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. எந்நாட்டவர்க்கும் மண்ணுலகும் வாழ வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத 5 கர 3 விழி 4 வாய் ஆனை முகனை பரவி ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிப்பாம் சடையார் முன்னல் உடையானோரே சரிகோவனம் உடையார் சடையார் முன்னல் உடையானோரே சரிகோவனம் உடையார் சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோவனம். அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாமல் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். நீங்க சத்தியமாக ஒன்றை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே குறிக்கோளை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் பக்கத்தில் கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பரமனுக்கு தெரியும். மறந்துடாதீங்க, இவங்க ஒரு சத்தியமா வாழ்றாயா அப்படின்னு அவர் ஓடி வருவார். ஆனால்தான் திருநீலகண்ட நாயகர் இல்லையா, எந்த நிலையிலும் அவர்கள் தீண்டவில்லை, ஒரு நண்பரை போல வாழ்ந்தார்கள். பார்த்தோம் பெருமா நம்ம அடியவன் ஒருத்தன் இவ்வளவு சக்தி இல்லையா, உறுதியோடு இருக்கிறானே என்று நினைத்தவன் அவனே வந்துட்டான். வடிவொரு மூப்பு வந்தது, அவர்களுக்கு வயதாகி விட்டது. இதை வந்து கண்ணதாசனே எழுதியிருக்கிறார். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நானும் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது. இதெல்லாம் ஒன்றும் தொடாம இருக்க முடியாது, அதுக்காக தான் அப்படி பாடினார். புதியதல்லவோ தீண்டாமை என்பது, புதுமை அல்லவோ அதை நீ சொல்வது, சொன்ன வார்த்தையும் இரவல்தானது, அது திருநீலகண்டரின் மனைவி சொன்னது என்று எழுதனா கண்ணதாசன். எவ்வளவு அருமையா பாருங்க. அதனால ஏன் கணவன் மனைவி தீண்டாமை இருக்க முடியாது? இப்படி ஒரு விந்தையான வழியா வாழ்க்கை இருக்கிறதே, அதிலையும் மிகச்சிறந்த பண்பாட்டோடு ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார், ஒரு சிவனடியார் வாழ்ந்திருக்கிறார். ஆமா, சூப்பர்மான் சுவயோஜியா வந்துட்டார், இப்படி இருக்கிறானே அடியவன் என்று வந்துட்டார். திருவோட்டினை ஒன்று கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கிறார். இந்த திருவோடு இருக்கிறதே இதற்கு சமமானது இல்லை, மறந்துடாத, பத்திரமா வச்சுக்கிறார். வச்சுட்டு போயிட்டு வர்றேன்னு போயிட்டார். போன ஒரு திருவோட்டனை காணாம வச்சுட்டார். யாரு? சிவபெருமானே. இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப விளையாடுவார் ஜாமி. ஆமா, சுந்தரர் வாழ்க்கையில விளையாடாத விளையாட்டா? ஆமா, திருவோட்டினை காணாம வச்சுட்டார். திரும்ப வந்தார், இறைவன் வந்தார். ஏன் திருவோட்டினை? இது சரளி வரிசை குழந்தைங்களுக்கு தொடங்கப்படிதான். 15வதாக இருந்தா கூட அதுதான் முதல்ல சொல்லி கொடுக்கிற வழக்கம்.
இது எப்படி வந்துச்சு? நம்ம அம்மா காரைக்கால் அம்மையார் இந்த இடத்துல தொடங்கினாங்க. நம்முடைய நம்பி ஆரூரர் இந்த இடத்துல தொடங்கி சொல்லி கொடுத்தாரு நமக்கு. இயைந்த தளம், இது இயைந்த தளம், எல்லா ஸ்வரங்களும் வரக்கூடிய ஒரு பண்ணு இது. 7 ஸ்வரங்களும் இதுல வரும். அதனால இதை முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. இதை நமக்கு கற்பித்தது யாருன்னா காரைக்கால் அம்மையார். அதுக்கு அடுத்தது நம்முடைய நம்பி ஆரூரர் தொடங்கி வைத்த பண். இதனுடைய சந்தம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாதி நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இது சந்தம். இதற்கு முடுகியல்னு பேர். தமிழ்ல 20 வண்ணங்கள். இதுல ஒரு பெரிய கெட்டிக்காரர் இருந்தார். அவருக்கு பேர் வண்ண சரபர் தண்டபாணி சுவாமிகள்னு பேர். வண்ணத்துல பெரிய சரபம்னா நம்ம சரபேஸ்வரர்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிங்கத்தையே வெற்றி கொண்ட வடிவம் சரபேஸ்வரர் வடிவம். அதுபோல அந்த வண்ணத்துல கெட்டிக்காரர் இருந்தவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். அந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் மாதிரி அதற்கு முன்னால் நம்முடைய கம்பனை சொல்லுவார்கள். வெய்யோன் ஒளி தன் மேனியில் வெறி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ எவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். இதான் அந்த சந்தம். அதற்கு முன்னாடி அவருடைய தாத்தா நம்பியாரூர் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. அதற்கு முன்னாடி அவருடைய பாட்டனார் வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண் தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராள் உரை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணு புறம் அதுவே. இதுக்கப்புறம் கடைக்குட்டி பேரன் பாரதிதாசன் கொல்லை வாழ்லினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழ்றொரு புலியே மிக குணமேவிய தமிழா. கவிஞர்கள் வேற, கற்பனைகள் வேற, செய்திகள் வேற, காலகட்டங்கள் வேற, கொண்ட கொள்கை வேற, ஆனா இசை என்கின்ற பண் சந்தம் ஒன்று. இதைத்தான் நம்ம பேசுறோம். ஞானசம்பந்தர் இந்த சந்தத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா பின்னால் வந்தவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்திருப்பா? சாமி வேண்டாம், கோவில் வேண்டாம், இதெல்லாம் சொன்னோம்னா தேவாரம் வேண்டாம், இது பண்டாரம் பாட்டு, யாரோ ஒரு பாவம் 4 ஓதுவாமூர்த்திகள் பாடி அதை காப்பாத்தி நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. திசையை நோக்கி அவங்களெல்லாம் கும்பிடணும். எந்த கோவில போறீங்களோ, சாமியை கும்பிடுறீங்களோ, ஓதுவாமூர்த்திகளை கும்பிடுங்க. இல்லைன்னா இசையே கிடையாது. பன்னிசையை விளையாட்டுக்கு சொல்லல, ஓதுவார் உட்கார்ந்திருக்காரு முகஸ்துதியாக சொல்ற வழக்கம் எனக்கு இல்ல. என்னுடைய எல்லா பதிவுகளிலும் நான் பதிவிடுவேன். 4000 திவ்ய பிரபந்தம், இங்க வைணவர்கள் இருந்தா மன்னிச்சுக்கணும், 4000 திவ்ய பிரபந்தம் முறையாக பன்னிசையாக ஓதப்பட்ட மரபு என்று தொலைத்து விட்டார்கள். நீங்க பழைய பதிப்பு 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்து பாருங்க, அதுல பண் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு திருப்பாவை மட்டும்தான் சில பண்களை காப்பாற்றி வைத்திருக்கிறது. எல்லாத்தையும் மந்திரம் போல அதை என்ன பண்ணிட்டாங்க, பாராயண முறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதில் நட்டபாடை பண், நம்ம தமிழ்ல இருக்கிற பண்கள்லாம் அதுல இருக்கு. ஆனா இன்று அப்படி பாடப்படுவது இல்லை. திருப்பாவை நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தம் விட்டுட்டாங்க. ஆனால் திருமுறையை 21ஆம் நூற்றாண்டு இந்த 7/6/2024 வரை பன்னிசையை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஓதுவாமூர்த்தி. மறந்துடக்கூடாது, இல்லைன்னா தொலைச்சிருப்போம். அதையும் கர்நாடக இசையோடு சேர்த்து கடல்ல பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி கரைச்சிருப்போம். நீங்க வாட்டர் ஃபால்ஸ் ஆங்கில சொல்ல நீர்வீழ்ச்சின்னு தமிழ் படுத்துறதுக்கு அப்புறம் அருவிங்கிற சொல்ல பயன்படுத்துறது குறைஞ்சு போச்சு. அது மாதிரி மாயாமாளவரோடு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுன்னு சொல்றது குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்லி பாருங்க, முல்லை தீம்பாணி அப்படின்னு சொன்னா மேலையும் பாக்குறான். மோகனம், ராகம் தெரியாது, பண்ணு தெரியாது, இசையும் தெரியாது. ஆனா மோகனம்ன்ற காது அவனுக்கு கேட்டு கேட்டு பழக்கப்பட்டிருக்கு. கல்யாணின்னு தெரியும். மேற்சம்பாலை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கூட்டத்துல? மேற்சம்பாலை என்கின்ற தமிழ் பண் கல்யாணி என்ற கர்நாடக இசையாக மாறி இருக்கு, தெரியாது. காந்தார பஞ்சமம் கேதார கவலையானது தெரியாது. கௌசிகம் பைரவியானது தெரியாது. ஓதுவாமூர்த்திகள் இல்லைன்னு சொன்னா இதை பிரிவுபடுத்தி பார்க்கிறது. இந்த பண்ணினுடைய பேர் தான் இது அப்படின்னு பாடி காட்டு. பேசுறதுக்கு நீங்க லட்சம் பேர் இல்ல, கோடி பேர் இருக்கிறான். இத பாடி சொல்றதுக்கு இன்னைக்கு அவங்கள விட்டு ஆள் இல்ல. ஞானசம்பந்தர் தொடங்கி வைத்ததுதான் சந்த கவி. நம்முடைய அருணகிரிநாதர் கேட்கிறார், எனக்கு அவரை மாதிரி பாடுறதுக்கு அருள் கொடு. புவியதனில் பிரபுவான புகழையின் வித்தகர் போல் அமிர்த கவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. ஞானசம்பந்தர் இல்லை என்று சொன்னால்
பண்ணிசை மரபு என்பது, தமிழிசை மரபு என்பது நம்முடைய கருப்பொருளில் ஒன்று. தொல்காப்பியத்தில் கருப்பொருளே இசை ஒன்றாக இருந்திருக்கிறது. அந்த இசை என்ன இல்லாம போயிருக்கும். தமிழர்களுக்கு இசையே இல்லைன்னு இருப்பான். தமிழர்களுக்கு ஒரு இசை இருக்கா? இல்லைங்க. கர்நாடக இசையை தமிழர்களும் பாடினார்கள் இருப்பான். முடிஞ்சு போச்சு இல்ல. தமிழர்களை பாடிய பாடல்களும் கர்நாடக இசையினுடைய ஒரு கூறுன்னு போயிருப்பான். இதற்கு அடிப்படை நம்முடைய தமிழ் பண்ணிசை. மறைந்து போன சங்க தமிழருடைய பண்ணிசை மரபை அப்படியே 6ஆம் நூற்றாண்டில் மீட்டுருவாக்கம் செய்து காரைக்கால் அம்மையார் கொடுத்தார். அது அப்படியே வளர்த்தெடுத்த பெருமை தேவார மூவர் முதலிகளுக்கு உண்டு. புரியுதுங்களா? சாதாரண விஷயம் இல்லை. அதுபோல நம்முடைய நம்பி ஆரூருடைய முதல் பாட்டு, இதனுடைய சந்தம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. இத சொல்ற கொத்தார் மலர் குழலாள் ஒரு கூறாய் அடியவர் வாழ் எத்தாயினும் இனியானைய பியல் நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய எடுத்தார். எப்படி பாருங்க, நம்பியாரூர் பாடிய 2 பண்கள் அதிகமா நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். 2 தான் நிறைய பாடியிருக்காரு, மத்ததெல்லாம் பாடலன்னு சொல்லக்கூடாது. நமக்கு கிடைச்சதுல 2 பண்கள். ஒன்று தக்கேசி, 17 பதிகங்கள் அதுலதான் பாடியிருப்பார். ஏன்னா வரலாற்றை விரிவாக சொல்வதற்கு அந்த பண்ணில் அந்த யாப்பு தான் சரியா இருக்கும். அதே போல இன்னொன்று நம்முடைய நட்டராகம் என்கின்ற ஒரு பங்கு. இந்த நட்டராக பண்ணுக்கு தான் நீங்க நம்ம வந்துவராளி அப்படிங்கிற ராகத்தை சொல்லுவோம். அந்த நட்டராக பண்ணுல நம்முடைய நம்பியாரூர் பாடியிருப்பார். அதோடு நான் நிறைவு செய்ய சரியா 9 மணி. ஈத்தாதிருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே முத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே. இதுதான் நம்பி பாடிய திருமுதுகுன்றத்து நட்டராகப்பன் பதிகம். இது அப்படியே சொல்ல வருகிறார். நம் சிந்தை ஒளிர்வித்த சிவம் அவர்கள் திருவடிகளை வணங்குகிறோம். நல்ல சிவம் திருவடிகளை வணங்குவதற்கு நாம் செய்த பிறவியை வணங்குகிறோம். விபுலானந்த அடிகள் எழுதிய யாழ்நூல் என்ற நூலை உடனிருந்து எழுதியவர் இந்த மண்ணிலே பிறந்த பேராசிரியர் கா. வெள்ளைவாரனார் அவர்கள். அந்த யாழ்நூல் வெளியீட்டின் போது திருக்கொள்ளம்பூதூரிலே 3 நாள் தங்கி அந்த நூல் பெற்ற அனுபவத்திலே இசைத்தமிழ் என்ற நூல் எழுதியவர் பேராசிரியர் கா. வெள்ளைவாரனார் அவர்கள். இசையை தமிழோடு எழுதி கொடுத்த மண்ணிலே இசையை வழங்கிய சிவத்திற்கு, நல்ல சிவத்திற்கு சேக்கிழார் மன்றம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு நம்முடைய சேக்கிழார் மன்ற உறுப்பினர் திரு உ. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை நன்றி கூற அன்போடு அழைக்கிறோம். வேண்டுகோள். சுந்தரர் திருச்சிற்றம்பலம். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து உயிர் வேறு செய்த நொடித்தான் மலை உத்தமனே உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே உத்தமனே. திருச்சிற்றம்பலம். ஐயா ஒரு நிமிஷம். ஐயா அவர்களுடைய கைலாயத்திற்கு வெள்ளையானையில சுந்தரர் போகும்பொழுது பாடிய பாட்டு மிக அற்புதமாக அதை வழங்கி இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். நன்றி. குன்றுமலையம்மன் உடனாய நாகநாத பெருமானினுடைய பெருங்கருணையினாலே நடந்து கொண்டிருக்கின்ற 56வது சேக்கிழார் மன்றத்தினுடைய பெருவிழா
மேனியன் அலையின் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவார் வாழ்த்தி வணங்குவார் ஒருமையுடன் இறங்கு திருமலரடியில் ஏற்கின்ற உத்தமத உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை வரும் இனதுகள் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய்பிடியாது இருக்க வேண்டும் அன்பு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நீங்கள் உடை இது வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் தரமோங்கு தந்த வேளே தன்முகல் பிரியமணி உண்முகச் செய்வாத மூக்கடலை அழுத்தரும் அருளே அம்மே சிறி முழுதும் அறையில் யாருக்கு எளிதே அம்மே சீர் முழுதும் அறையில் யாருக்கு எளிதே அன்னை தமிழை வணங்கி இந்த அற்புதமான ராஜ்ஸ்தலத்தில் அருள் தரு அருள்மிகு நாகேஸ்வரர் திருத்தலத்தில் நான் இங்கு வந்தாக வேண்டும் என்பது எம்பெருமானுடைய கட்டளை. நகைச்சுவை நாவலர் என்ற பேருக்கேற்ப பேசுகிற ஆற்றல் படைத்த ஹரிச்சந்திரா மையான இடத்துல ஹரிச்சந்திரன் பாடுற மாதிரியே பாடுறார் பிரமாதம். அதாவது இங்கே எடுக்கிற தொண்டு அங்கே போய் நிற்குது, அவ்வளவு அழகாக பாடுகிறாங்க. அவர் பேச எனக்கு கேட்கப்படுன்னு தெரியல. நான் போட்டியிலே வந்து சேரவில்லை. புலவர் பழனியப்பன் அவர்கள் என்னை நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். அதன் வாயிலாக நான் இங்கே வந்திருக்கிறேன்.